எண்ணெய் பூக்கள் powered by Britannia Nutri Choice Digestive co-presented Oyalo Snacks. பணம் எங்க? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. அந்த பணத்தை திருநது நான் தான். பணத்தை திருநது என் பொண்டாட்டி சிவகாமி தான். எதுக்கு அவன் புருஷன் திருட்டு பழி ஏத்துக்க சொன்ன? ஒரு வீட்ல மகன் திருட்டு பழியோடு வாழலாம், ஆனா மருமக திருட்டு பழியோடு வாழ முடியாது மாமா. ஐயோ வா கல்பனா. எங்க ஐயோ கல்பனா? ஆமா ஆமா வாங்க நீ. அண்ணே அண்ணே உங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பேன், உங்களை எவ்வளவு கேவலமா பேசிருப்பேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம இன்னைக்கு எனக்காக சொல்லுங்க. ஐயோ அண்ணே 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 அழாதீங்க அண்ணே. அண்ணே நீங்க எதுக்கு இல்ல ப்ளீஸ் அண்ணே. அண்ணே ஃப்ரீயா விடுங்க அண்ணே. எனக்கு ஒண்ணு இல்ல அண்ணே. இல்ல தம்பி, மாட்டு அடிக்கிற மாதிரி மாமா உன்னை அடிச்சாரு. அந்த சமயத்துல கூட நீ உண்மைய சொல்லாம எனக்காக வலிய பொறுத்துக்கிட்ட பாரு. தம்பி, இத்தனை நாளா நான் வெறும் வார்த்தைக்காக தான் உன்னை தம்பி தம்பின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை நான் என் கூட பிறந்த தம்பியா பாக்குறேன். இன்னில இருந்து நான் உனக்கு ஒரு அண்ணியாவும், ஒரு அம்மாவாவும், ஒரு சகோதரியாவும் இருப்பேன். இது இது சத்தியம் தம்பி. வேதவல்லி, என்ன கல்பனா சின்ன குழந்தை மாதிரி? மேனேஜே அவங்க ஆளோட்டு அப்புறம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சுந்தர், இங்க வா. சொல்லுங்கப்பா. எங்க போயிட்டு வர? வெளியில சும்மா வாக்கிங் போயிட்டு வந்தேன்ப்பா. கல்பனா எங்க இருக்கிறா? தெரியலப்பா, மேல எங்கேயாவது ரூம்ல இருப்பா. என்னடா கண்ணா, வீட்டுல இவ்வளவு பெரிய அசம்பவம் இது நடந்திருக்கு. அந்த பொண்ணு பாவம் துடியா துடிச்சிட்டு இருப்பாளே, பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லாம வாக்கிங் போனேங்கிறியடா. மனசு சரியில்லப்பா, அதனாலதான் சும்மா வெளியில வாக்கிங் போனேன். எப்படி நான் கல்பனாவை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா. தப்பு தாண்டா பண்ணிட்டோம் சுந்தர், பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீங்களாவது பரவாயில்லடா, சின்ன பசங்க. இவ்வளவு வயசாச்சு, இவ்வளவு அனுபவம், நான் எப்படி அதை தப்பு பண்ணலாம்? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா தெரியும். ஆனா அது எப்ப நினைவுக்கு வரணுமோ அப்போ நினைவுக்கு வராம போயிடுச்சுடா. என்ன பண்றது? இதுல வேடிக்கை என்னன்னா, கல்பனா இதுக்கு முன்னால தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப எல்லாரும் பொறுமை காட்டணும், போனா போது தெரிஞ்சிருவான்னு. இப்ப அந்த பொண்ணு திருந்தி நல்லவளா இருக்கும்போது அவசரப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அவ மேல திருட்டு பட்டம் கட்டிட்டோமேடா. அவளோட மனசு என்ன சித்திரவதைப்பட்டு இருக்கும். அவளை உயிரோட பணமாக்குற மாதிரி தானடா. நம்ம வேதவல்லிக்கு இருந்த விவேகம் எனக்கு இல்லாம போயிருச்சாடா. அவ கல்பனா இதை பண்ணிருக்க மாட்டான்னு நம்பினா, அதே நம்பிக்கை நம்ம கல்பனா காட்டிருந்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்.
அவசரப்பட்டு குட்டிச்சுவராக்கிட்டோம்டா. பாவம் அந்த கல்பனா பொண்ணு, அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். சுந்தர், சொல்லுங்கப்பா. நம்மள மன்னிப்பு கேட்கலாம்டா அவகிட்ட. நானும் கூட வரேன்டா. அப்பா அதெல்லாம் வேண்டாம், நான் போய் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன்ப்பா. இல்லடா, நானும் வந்தாகணும்டா. ப்ளீஸ்ப்பா, நானே போய் அவகிட்ட பேசிக்கிறேன். சுந்தர், ஒண்ணு பண்ணு. என்னப்பா? கல்பனாவும் நீயும் நாகராஜும் வேதவல்லியும் எங்கேயா வெளில போயிட்டு வாங்கடா. எங்கப்பா போறது? சினிமா, பீச், ஹோட்டல் எங்கேயாவது போயிட்டு வாங்கடா. மனசு ரிலாக்ஸ் ஆகும்ல. நடந்தே நினைச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து புழுங்கி புழுங்கி வேதனையில் இருக்கிறத விட வெளியே போனா ரிலாக்ஸா இருக்கும்டா. அதுக்காக தான் சொல்றேன், போயிட்டு வாங்கடா. டேய், எனக்கு முக்கியமா கல்பனா முகத்துல மறுபடியும் அந்த சிரிப்பை பாக்கணும்டா. அதுக்காக தான் சொல்றேன், போயிட்டு வாங்கடா. நான் சொல்றது புரியுதா? சரிப்பா. நான் வேதவல்லி நாகராஜையும் கிளம்ப சொல்றேன். நீ போய் கல்பனாவை சமாதானப்படுத்தி கிளம்ப சொல்லி எல்லாம் சேர்ந்து போயிட்டு வாங்கடா. அப்பா நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் இல்லப்பா? நான் எதுக்குடா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்கடா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. ஆண்டவா, கல்பனா மனசு சீக்கிரமே ஆறுதல் படுத்தப்பா. அழாத கல்பனா. கல்பனா ப்ளீஸ் அழாத. எந்திரிச்சு உட்காரு. முதல்ல எந்திரிச்சு உட்காரு. எந்திரி. சாரி கல்பனா, என்ன மன்னிச்சிரு. கல்பனா ப்ளீஸ், நடந்த விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கேன். நானும் ஏதோ அவசரத்துல முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு கல்பனா. பரவாயில்லங்க, நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இத்தனை நாளா நீங்க சொன்ன மாதிரி நான் கெட்டவள தானே இருந்திருக்கேன். அதை வச்சு தானே நீங்க என்ன இன்னைக்கு திருடின்னு நினைச்சீங்க. பரவாயில்லங்க. ப்ளீஸ். அப்படியே பார்த்தாலும் நீங்க சொன்னது தானே சரி. உண்மையாவே பணத்தை திருடினது என் அம்மா தானே. அவங்க திருடினா என்ன, இல்ல நான் திருடினா என்ன, எல்லாம் ஒண்ணுதானுங்க. நீங்க சரியாதான் பேசிருக்கீங்க. கல்பனா ப்ளீஸ் கல்பனா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் ஏதோ நடந்ததெல்லாம் வச்சு அப்படி அவசரத்துல பேசிட்டேன். நீயும் அதை மறக்க பாரு ப்ளீஸ். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நான் பல காலமா தப்பானவளா இருந்தவதான். நான் கெட்டது பண்ணிருக்கேன் தான். ஆனா எப்போ உங்ககிட்ட நான் மாறிட்டேன்னு சொன்னனோ அப்பவே நான் உண்மையா மாறிட்டேங்க. நான் உங்ககிட்ட நடிச்சல ஏமாத்தலங்க. என்ன நம்புங்க. சரி கல்பனா. எனக்கு நீங்க தாங்க முக்கியம். எனக்கு நீங்க தான் வேணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க. நான் மாறிட்டேங்க, என்ன நம்புங்க. நான் நடிக்கல. சரி கல்பனா, அழாத. எந்திரி.
எந்திரிமா. வா வா. இத பார் கல்பனா, நானும் இப்ப சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன், இனி நானும் உன்னை முழுசா நம்புறேன். நீ ஏன் கல்பனா என்னோட மனைவி. நீ நல்லவன்னு நான் நம்புறேன். சரியா? ஐயோ, நீங்க எங்க அழறீங்க? நீங்க அழக்கூடாது. நான் அழக்கூடாதுன்னா நீ அழக்கூடாது. சரியா? நீ அழறத நிறுத்து, நானும் நிறுத்திடுறேன். நீங்க அழாதீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. சரி, இந்த பேச்சை விடுங்க. இனி இதை பத்தி பேச வேண்டாம். ம், நான் அதெல்லாம் மறந்துட்டேன். தேங்க்ஸ் கல்பனா. என் பொண்டாட்டி சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பா. ஆனா இன்னைக்கு அவன் முகத்துல சிரிப்பே இல்லையே. நான் நாளைக்கு சிரிக்கிறேன். ஏ, இன்னைக்கு சிரிக்க மாட்டியா? முடியவே முடியாது. நான் உன்னை இன்னைக்கு சிரிக்க வச்சுட்டு தான் மறுவேலையே பார்ப்பேன். சரி, வெளியே எங்கேயாவது போலாமா? எங்க? டிரைவன் தியேட்டர்ல சினிமா பார்த்திருக்கியா? அப்படின்னா கார்ல உட்காந்துக்கிட்டே சினிமா பார்ப்பாங்களே, அந்த தியேட்டர் தான். அந்த தியேட்டர்ல தான் என் பொண்டாட்டியை முதலா சினிமாக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். போலாமா? நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் கல்பனா, கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டைம் உன்னை சினிமா கூட்டு போலான்னு நினைச்சேன். சென்டிமெண்டலா வேண்டான்னு சொல்லாத. வா போலாம். நீ, நான், நாகராஜ், வேதவல்லி எல்லாரும் போயிட்டு வரலாமே. ப்ளீஸ். என்னம்மா? சரி, போலாம். அதான் என் கல்பனா. நான் வெளியே இருக்கேன், நீ ரெடி ஆயிட்டு வா. ம். அண்ணா நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடிடா. இது ஒரு 2 நிமிஷம். அம்மா, நட்டு எங்க? ரெடி ஆயிட்டானா? அவன் வரலையா? அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை தான், அதனால நம்மள போயிட்டு வர சொல்லிட்டான். சுச்சோ, கேங்கா போனா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். கேங்க தானே உனக்கு வேணும்? ம், கூடி நான் அதை பாத்துக்கிறேன். இப்படிடா. ராஜாஜி, யூ காலிங் த ஓமனே, ஐ அம் காலிங் த பஞ்சாயத்து. மச்சி, பஞ்சாயத்து நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா மச்சி. வா, நீ வாடா, நான் சொல்றேன். வா வா, உடனே வா. கல்பனா கூட வந்துட்டாடா. கிளம்பலாமா? ஓகே, லெட்ஸ் கோ டு த மாடர்ன் டூரிங் டாக்கீஸ். நல்ல பழைய படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். வாங்க வாங்க போலாம். சரி வா. நான் டிக்கெட் தரேன். உள்ள பாய் பெட்ஷீட்லாம் எடுக்கணும். வா. ஆத்தாடி, இந்த பாய் எப்படி வரி? இந்த விரிக்கிறேன். அடேங்க அப்பா. ஏய், இருட்டா வெச்சிட்டு தொலைது. இப்படி வாடா. இந்த மாப்ள, புடி மாப்ள. அங்க அழகா அப்படி விரிக்கணும். உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் முன்னாடி வேணும். ஏன் மாப்ள, இம்புட்டு பெரிய திரையில விளம்பரத்தை போட்டிருக்காங்க, இவ்வளவு கார் வண்டிகளா வந்து நிக்குதே, என்ன செட்டப்படாது? மச்சி, என்ன மேட்டர்னா, நம்ம ஊர் சைடுல எல்லாம் டூரிங் டாக்கீஸ் கேள்விப்பட்டிருக்கியா? யார பாத்திரா கேள்விப்பட்டிருக்கியான்னு கேக்குற? டூரிங் டாக்கீஸ்ல தானடா நான் வளர்ந்ததே. அதே மாதிரி தான் இதுவும். கிராமத்துல இருக்கிறது அங்கத்து டூரிங் டாக்கீஸ், இது வந்து நகரத்தின் டூரிங் டாக்கீஸ். அப்படியா? அங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், டென்ட் கொட்டாக்குள்ள உட்காந்து மண் மேல உட்காந்து பத்த பார்ப்போம். இங்க என்னடானா புல் தரையில காருக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே ஓப்பன் ஏர்ல பத்த பார்ப்போம். தட் இஸ் மேஜர் டிஃபரன்ஸ். சூப்பர். அப்ப இங்க இஞ்சி மரப்பா கொடுப்பாங்களா? சார், ஆர்டர் ப்ளீஸ். சார், இங்க இஞ்சி மரப்பா கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது சார். அப்ப ஆர்டர் கிடையாது, போங்க. ஏய், புது படமா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நானும் அப்படி சொல்லிட்டேன். வாத்தியாரோட படம், அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வாத்தியார பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? படகோட்டி படம்னா டிஜிட்டல் பண்ணி ரீ-ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கலர் பட்டுல அப்படியே வாத்தியார் செக்க செவின்
ஆப்பிள் மர் பர்னா பார்னா அப்படி சொல்லு மாப்ள. அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் என்ன அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லதா இருக்கேன். இவளை எப்படி இன்னைக்கு சிரிக்க வைக்கிறது? பஞ்சாயத்து, இதுதான் சரியான சந்தர்ப்பம். படம் முடியறதுக்குள்ள ஓமன குட்டிக்கு நம்ம ஹார்ட்டை ஓபன் பண்றோம். ஓமனே எந்தா அந்தா சினிமா படகோட்டி நோக்கு நோக்கு. சாமி கும்பிடுற சாமி சாமி முருகா முருகா. என்ன இவ்வளவு சவுண்டா விசில் அடிக்கிறீங்க? சும்மா நம்ம வாரியார் படங்க. கல்பனா, ஏன் இன்னும் அப்செட்டாவே இருக்க? இல்லைங்க, நான் நல்லதா இருக்கேன். யாருகிட்ட தந்துரும் கத்தியும் கப்படாம் கையில வச்சுக்கிட்டு சமாதானம் ஐயா பேசுற ஏன்டா நீங்க பூந்து கொள்ளுங்கடா. தலைவா அந்த பின்னாடி வர என்ன வேதா, உன் ஹஸ்பண்ட் பயங்கர எம்ஜிஆர் ஃபேன் போல. அப்படிதான் போல இருக்கு. கரைமே பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமே இருக்க வைத்தான் ஒரு சாங் இல்ல தண்ணீரில் பிழைக்க வைத்தான். மீனவர்களின் தேசிய கீதங்க இது. பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர். ஐயோ பசிக்குதே. உனக்கு அழிச்சில்லே. அட யாருமா நீயே, இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளயும் கழிக்கலையான்னு கேக்குறா. பசிக்குதுமா. புளியோதரை சாப்பிடுறீங்களா? இருக்கா? இருக்கு. குடு குடு குடு. தேங்க்யூ. வெல்கம். பார்த்துட்டானே. என்னடா என்னடா கெட்ட பிள்ளைங்க இது, ஸ்கூல்ல சொல்லி தரல. ஷேரிங். இந்தா எதாஜி, நீங்களே உருண்டை புடிச்சு எல்லா கையிலையும் கொடுங்க. சுந்தர், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். இப்பொழுது எங்கள் சுந்தர் அண்ணன் அவர்கள் கல்பனா அன்னிக்கு ஒரு உருண்டை சோறை இல்லை ஒரு உருண்டை புளியோதரையை ஊட்டி விடுவார். சும்மா சும்மா அப்படியே வெக்கப்படாம அப்படியே ஊட்டுங்கண்ணே. கல்பனா, இப்ப கூட சிரிக்க மாட்டேங்கிறாளே. எங்கள் அண்ணன் நாகு அவர்கள் இப்பொழுது வேதாஜிக்கு ஒரு உருண்டை புளியோதரையை ஊட்டுவார். அட ரொம்ப தான் பிகு பண்றா, ஊட்டு மாப்ள. ஏய் கலீஜ் பண்ண சும்மா ஊட்றா. வேதாஜி ஓபன் யுவர் மவுத். அடுத்த உருண்டை பஞ்சாயத்துக்கு. இப்பொழுது பஞ்சாயத்து அவர்கள் இந்த புளியோதரையை தனக்குத்தானே ஊட்டிக் கொள்ளுவார். வெட்டவெளி தேட்டரு, வாத்தியார் படம், பௌர்ணமி வெளிச்சம், சில்லுன்னு காத்து, கையிலே நிலா சோறு, கவிதை கவிதை 3 புள்ளி ஒரு ஆச்சரிய குறி. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனானே. இவளை எப்படிதான் சிரிக்க வைக்கிறது? இதான் ஒரே வழி. கல்பனா, இங்க எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. கார்ல போய் உட்காந்து பார்க்கலாமா? எதுக்கு? வான்னு சொல்றேன்ல. வா. டேய் நாகு, அண்ணா நாங்க கார்ல உட்காந்துக்கிறோம்டா, இங்க கம்ஃபர்டபுளா இல்ல. சரிங்கண்ணா. சரி வா. வேதாஜி பார்ட்டி எஸ்கேப். என்ன?
பப்ளிக் எதுக்கு போறாரு தெரியுமா? எதுக்கு? ரொமான்ஸ் பப்ளிக்கா பண்ண முடியாதுல்ல. ச்சே, அப்படிலாம் இருக்காது. சும்மா என்ன நம்ம ஆளுக்கு லாங் சீட்டோ? மஞ்சு பஞ்சு, இங்க இருந்து பாக்குறதுக்கு உனக்கு சரியா தெரிய மாட்டேங்குதுல. நம்ம வேணா அந்த கார் முன்னாடி உட்காந்து பார்க்கலாமா? பார்க்கலாமே. மாப்பிள என்னடா? ஹியர் வியூ ப்ராப்ளம். So we are going to that car. You take care. ஓமனே, நீ போய்க்கோ. நான் பின்னே வரும். அடடே, ரெண்டாவது விக்கெட் அவுட்டு. இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணே இருந்தேன் வேதாஜி. வேதாஜி, ஒன்றும் இல்லை, நான் உங்களாண்ட ஒன்று கேட்பேன். அது நீங்கள் வந்து தப்பாத்த கூடாது. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம். அதுக்கு என்ன? இல்லை, உங்களாண்ட ஒன்று கேட்கலாமா ப்ளீஸ்? என்ன சொல்றீங்க? நாங்கள் நீங்கள் எனக்காக இது விட பண்ண மாட்டீங்களா? இது பாருங்க, சத்தியமா எனக்கு புரியல. இல்லை, நிறையலாம் ஒன்று வேணாம், லைட்டா சும்மா. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. ஐயோ இல்ல, அது வேற யாரும் கிடையாது. கிளைமேட்ல ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மைண்ட் மூட்லாம் செட் ஆயிடுச்சு. அதனால ஒன்னே